அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபி ரசூலில்லா வலா அலிஹி வஸஹ்பி அல் ஃபைஸீன் பிருதுல்லா அம்மாபாத். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ஆத்மார்த்தமாக இறைவனிடத்தில் உங்களுக்கு வேண்டி துவா செய்கிறேன். இன்றைக்குள்ள வீடியோவில் கணவன் மனைவியிடையே ஒரு அன்பு இருந்தாலுமே அதை புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இன்றைக்கி நிறைய பேர் நம்ம இருக்கிறாங்க. இனி இவங்களுக்கு என்னிடத்தில் உள்ள ஒரு அன்பு உண்மைதானா இல்லை ஃபேக்கா இல்லை இனி நடிக்கிறாங்களா அப்படின்னு யோசிக்கக்கூடிய நிறைய பேர் உண்டு. வீடியோடைய உள்ளே போவதற்கு முன்னதாகவே நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஒரு அன்பை உங்களுக்கு உங்கள் மனைவிடத்தில் காணிக்க முடியலை, இல்லை எனக்கு காணிக்க தெரியாது அப்படின்னு நீங்கள் சொன்னால் அது அன்பு இல்லாததற்கு தான் சமம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, என் மனைவியிடம் எல்லை இல்லாத அளவுக்கு, எல்லையே கிடையாது, அந்த அளவுக்கு நான் அன்பு வைத்திருக்கிறேன், ஆனால் அதை எனக்கு எப்படி காணிக்கணும்னு தெரியாது அப்படின்னு நீங்கள் சொன்னால் அதனுடைய அர்த்தம் அன்பு என்பது இல்லை. அதுதான் அதனுடைய அர்த்தம். காரணம், உங்கள் மனைவிடத்தில் உள்ள ஒரு அன்பை வெளிப்படையாக காண்பிப்பதற்கு கூட நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கவில்லை என்றால் அப்போ அந்த ஒரு அன்புக்கு அங்கே எந்த ஒரு வேல்யூவும் இல்லை. அன்பு இல்லை என்பது தான் அதனுடைய அர்த்தம், வேறு எதுவும் நாங்கள் சொல்லலை. இனி அன்பை காணிக்கிறாங்க என்றால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 10 குணங்கள் உங்கள் கணவரிடத்தில் இருந்தால் உங்களுக்கு உறுதி செய்யலாம் கணவருக்கு உங்களிடத்தில் அன்பு என்பது உண்மையானது என்று. இனி நான் பாயிண்ட்டுக்குள்ளே வருகிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கணவர் சலாம் கூறுகிறாங்க. உங்களுடைய கணவர் உங்களுக்கு விஷ் பண்ணுறாங்க. நாம் இஸ்லாமியர்களுக்கு சலாம் கூறி விஷ் பண்ணுவோம். வீட்டிற்குள் நுழையும் போது விஷ் பண்ணுறாங்க, வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது விஷ் பண்ணுறாங்க, ஃபோனை எடுக்கும் போது விஷ் பண்ணுறாங்க. இந்த ஒரு ஹேபிட் இருந்தால் உங்களுக்கு உறுதி செய்யலாம். இனி அதர் காஸ்டாக இருந்தால் பாய் சொல்லுவாங்க, அல்லது ஒரு குட் மார்னிங் சொல்லலாம், அல்லது ஒரு குட் நைட் சொல்லுவாங்க. இந்த முறையில் விஷ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் உங்கள் கணவருக்கு இருந்தால் அது அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளம். இரண்டாவது, முத்தம் கொடுப்பது. வெளியில் செல்லக்கூடிய நேரம் அல்லது அழகான ஒரு டீசெண்டாக ஒரு முத்தம் கொடுப்பது, அது பிள்ளைகளுடைய முன்னாடியாக இருந்தாலும் சரி, ஒரு முத்தம் டீசெண்டாக கொடுப்பதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு முத்தம் உங்களுக்கு கிடைக்கிறது என்றால், அடுத்தவர் முன்னிலையில் அவங்க ஒரு மதிப்பு உங்களுக்கு தருகிறாங்க என்றால், அதாவது மற்றவர்கள் முன்னிலையில் வைத்து உங்கள் கைகளை பிடித்து கொண்டு நடக்கிறாங்க, என்னுடைய மனைவின்னு சொல்லி அழகான முறையில் ஒரு ஹக் பண்ணுறாங்க, உங்களை ஷோல்டரோடு சேர்த்து பிடிக்கிறாங்க, உங்களை ஷோல்டரோடு சேர்த்து பிடிக்க தைரியம் காணிக்கிறாங்க என்றால் உங்களுக்கு எளிதாக அவங்களுடைய அன்பை புரிந்து கொள்ள முடியும். அதாவது உங்களை சேர்த்து பிடிக்கலை அப்படின்னு சொல்லி அன்பு இல்லை அப்படின்னு நான் சொல்லலை. அப்படி சேர்த்து பிடிக்கிறாங்க என்றால் அந்த ஒரு டச்சில் உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை நோன்பாளியாக இருக்கும்போது கூட முத்தம் கொடுப்பாங்களாம். அப்போது சஹாபாக்கள் கேட்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நோன்பு நஷ்டமாகாதா என்று. அப்போது நமது உம்மாவான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, எல்லாரையும் விட அதிக கண்ட்ரோல் உள்ளவங்க, அதிக ஒரு கட்டுப்பாடு உள்ளவங்க தான் நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த அளவுக்கு அந்த தாம்பத்திய வாழ்க்கையில் உள்ள ஒரு கிஸ்ஸு டச்சுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஊக்குவிக்கிறாங்க. மனைவிக்கு முத்தம் கொடுப்பது சுன்னத்தாகும். நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய எல்லா மனைவிகளும் அனைவரும் சாட்டிஸ்ஃபைடு உள்ளவங்களாக தான் இருந்தாங்க, திருப்தி கொண்டவர்களாக தான் இருந்தாங்க. எந்த ஒரு மனைவியும் நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கூறவில்லை. எந்த ஒரு மனைவியும் எங்களிடத்தில் அன்பு தருவதற்கு நேரம் இல்லை, அவர்களோடு ஒன்றாக நேரம் செலவு செய்ய முடியவில்லை அப்படின்னு எந்த ஒரு மனைவியுமே கூறவில்லை. அதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஒருத்தங்களாக இருந்தாங்க, அவங்களுடைய வேலையில் ஆனாலும் சரி, அவங்க அந்த இடத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தாங்க, போர்க்களத்தில் பங்கேற்கக்கூடிய ஒருத்தங்களாக இருந்தாங்க, பொக்கிஷமான குர்ஆனை நமக்கு வழங்கினாங்க. இதற்கு கூடவே மனைவிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளில் பர்ஃபெக்டாக இருந்தாங்க. நமது ரோல் மாடலான நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இருக்கும்போது எனக்கு நேரம் இல்லை, ஒரு முத்தம் கொடுக்க எனக்கு நேரம் இல்லை, எனக்கு மடியாக இருக்கிறது அப்படின்னு எந்த ஒரு கணவரும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இனி மூன்றாவது பாயிண்ட், கணவர் உங்களிடத்தில் பேசுவதற்கு நேரம் செலவு செய்கிறாங்களா? கணவர் உங்களிடத்தில் கண்டினியூஸாக பேசுவதற்கு நேரம் ஒதுக்கிறாங்களா? ஏன்னா ஆண்களை பொறுத்தவரை நாம் பெண்கள் போல எப்பொழுதும் ரொம்ப டாக்கட்டிவாக இருக்க மாட்டாங்க, எப்பொழுதும் பேசிக்கொண்டிருக்க மாட்டாங்க. சிலர் ரொம்ப சைலண்டாக இருப்பாங்க, சிலர் அதிகமாக பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனால் எவ்வளவு பேசக்கூடியவராக இருந்தாலும் சரி, மனைவிடத்தில் பேசணும் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் அந்த இடத்துல கஞ்சத்தனம் காணிப்பாங்க. அப்போ அந்த இடத்தில் உங்களுடைய கணவர் அவங்களுடைய
பர்சனல் விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க, அவங்களுடைய ஏதாவது குறைகளை பற்றி பேசுகிறாங்க, அவங்களுடைய பிஸ்னஸ் விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க, வேலை சுமைகளை பற்றி பேசுகிறாங்க. உங்களுக்கு அவங்களுடைய பிஸ்னஸை பற்றி எதுவுமே தெரியலைனா கூட அதை உங்களிடத்தில் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தால் உங்களுக்கு உறுதி செய்யலாம் அவர்களுக்கு உங்களிடத்தில் உள்ள ஒரு அன்பு என்பது உண்மையானது என்று. அதே போலவே உணவு சாப்பிடக்கூடிய நேரத்தில் ஒரு நாளில் ஏதாவது ஒரு நேரமாவது நீங்கள் எல்லாருமாக சேர்ந்து உணவு சாப்பிட முடிகிறது என்றால், இனி சாப்பிடக்கூடிய அந்த நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் வாயில் ஊட்டி விடுறாங்க, அது கூட சுண்ணத்தாகும். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் கூட உங்களுக்கு உறுதி செய்யலாம் அவங்களுக்கு உங்களிடத்தில் அன்பு இருக்கிறது என்று. அவர்களுக்கு உங்களிடத்தில் கொஞ்சம் அன்பு என்பது அதிகமாகவே இருக்கிறது என்பதை உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். இனி 4வது பாயிண்ட், நாம் பெண்கள் அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு விஷயம், லைக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் சர்ப்ரைஸ் கிடைப்பது என்பதை. மனைவிக்கு சின்ன சின்ன கிஃப்டையாவது சர்ப்ரைஸாக உங்களுக்கு கொண்டு வந்து தருகிறாங்க. சில நேரத்தில் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், ஒரு இன்னர்வேர் கூட நமக்கு சர்ப்ரைஸாக கிடைச்சா கூட நாம் அதிக ஹாப்பியாக தான் இருப்போம். அல்லது ஒரு 5 ரூபீஸ் சாக்லேட்டாக இருந்தால் கூட அது உங்களுக்கு சர்ப்ரைஸாக கொண்டு வந்து தரும்போது நமக்கு அது ஒரு சந்தோஷம்தான். அதே போலவே உங்களுக்கு நல்ல ஒரு மொமெண்ட், நல்ல ஒரு பாசிட்டிவ் டாக் இருக்கக்கூடியது உங்களுடைய பெட்ரூமில் அப்படின்னு நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அதிக சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடம் உங்களுடைய பெட்ரூம் ஆக்கி கொள்ளுங்கள். அதே போலவே அந்த பெட்ரூமில் வச்சு சின்ன சின்ன கேம்ஸ் விளையாடலாம். இந்த போலீஸ் திருடன் அந்த மாதிரிப்பட்ட ஏதாவது ஒரு சின்ன சின்ன கேம்ஸ் விளையாடலாம். இன்ஸ்டெட் ஆஃப் மொபைல், அந்த மொபைல் என்பதை அங்கே மாற்றிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் மனைவியோட கையில் ஒரு மொபைல், கணவருடைய கையில் ஒரு மொபைல், அப்படியே அந்த மொபைலை பார்த்துட்டு அவங்க தூங்கி விடுவாங்க. அப்போது இந்த விஷயங்களையெல்லாம் தள்ளி வைத்துவிட்டு உங்களோடு அவங்க நேரத்தை செலவு செய்கிறாங்க என்றால், அந்த குவாலிட்டியான டைமை உங்களோடு செலவு செய்கிறாங்க என்றால் உங்களுக்கு உறுதி செய்யலாம் கணவருக்கு உங்களிடத்தில் அதிக அன்பு இருக்கிறது என்று. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய மனைவிக்கு உங்களிடத்தில் அன்பு இருக்கிறதா என்பதை நான் அடுத்த வீடியோவில் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். 5வது பாயிண்ட், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உங்களுடைய இபாதத்துகளில் உங்களுடைய கணவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா என்பது. அதாவது நீங்கள் உங்களுடைய கணவரிடத்தில் கேட்குறீங்க, எனக்கு ஒரு சின்ன ப்ரேயர் ரூம் மாதிரி அரேஞ்ச் பண்ணி தர வேண்டும் அப்படின்னு. உடனே அந்த இடத்தில் அதற்கென்ன நான் உனக்கு செய்து தருகிறேன் அப்படின்னு சந்தோஷத்தோடு அவங்க உங்களுக்கு செய்வதற்கு தயாராகிறாங்க என்றால், உங்களுடைய இபாதத்திற்கு வேண்டி நீங்கள் என்ன ஒரு சப்போர்ட் அவங்களிடத்தில் கேட்கும்போது அவங்களால முடிந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு செய்து தருகிறாங்க என்றால், உதாரணமாக ஃபஜ்ருடைய நேரத்தில் பள்ளிக்கு செல்லும்போது கூட ஃபஜ்ருக்கு எழும்பி செல்கிறாங்க, குர்ஆன் ஓதுகிறாங்க, அவங்க நல்ல தாடியெல்லாம் வச்சு அந்த சுன்னத்தை கடைபிடிக்கிறாங்க. ஆனால் மனைவியை எந்த ஒரு விஷயத்துலையும் என்கரேஜ் பண்ணுவது கிடையாது, மனைவியே அந்த இபாதத்துடைய விஷயத்தில் கவனிப்பது கிடையாது. சில நேரத்தில் சிலர் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம், அது அவர்களுக்கு சிரமம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் உண்டு. அதை விட்டுவிட்டு அவங்க நல்ல ஒரு வழியில் செல்லும்போது உங்களையும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல ஒரு வழியில், இப்போ ஜமாத்தாக தொழுவது அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை செய்யும்போது உங்களுக்கு புரிந்து கொள்ளலாம் நாளை சொர்க்கத்திலும் நீங்கள் அவர்களுக்கு வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறாங்க என்று. இப்போ கணவர் மட்டும் நல்ல இபாதத்துகளை எல்லாம் செய்கிறாங்க, உங்களை எந்த ஒரு என்கரேஜ் செய்வதும் கிடையாது, உற்சாகப்படுத்துவது கிடையாது, அதாவது ஊக்குவிக்கிறது கிடையாதுன்னா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவங்கள மட்டும் சொர்க்கத்துக்கு அனுப்பக்கூடாது, நீங்களும் அதில் சேர்ந்து நீங்கள் செய்ய வேண்டும். நீங்களும் அவர்களோடு சேர்ந்து நாளை இருவரும் சொர்க்கத்தில் இருப்பதற்காக நீங்கள் இந்த முயற்சிகள் எல்லாம் எடுக்க வேண்டும். அப்போ அந்த ஒரு விஷயத்தில் நாம் விட்டு விடக்கூடாது. நாம் பெண்களும் சேர்ந்து இருவரும் சேர்ந்து இபாதத்துகளை செய்ய வேண்டும். 6வது பாயிண்ட், மனைவிக்கு ஒரு தவறு வந்துவிட்டது, ஒரு பெரிய தவறாக கூட இருந்தால் கூட அடுத்தவங்க முன்னிலையில் வச்சு உங்களை எதுவுமே சொல்லாமல் உங்களை புறக்கணிக்காமல், சிலர் அப்படிதான், மனைவி ஒரு சின்ன தவறு செய்திருப்பாங்க, அதை ஏதோ ஒரு பெரிய பாம்பு பிளாஸ்ட் ஆனது போல் கணவர் ரியாக்ட் பண்ணுவாங்க. நீ எதுக்கு அப்படி செஞ்ச, நீ எதுக்கு இப்படி செஞ்ச, இப்போ பார்த்தியா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அதிகமாக அந்த இடத்துல கோபத்தை காண்பித்து விடுவாங்க. அதற்கு பதிலாக உங்களை சேர்த்து பிடித்து அந்த ஒரு விஷயத்தை மெதுவாக பாசிட்டிவான முறையில் சொல்லி தருகிறாங்க என்றால், அதாவது நீங்கள் உடைந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் உங்களோடு இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷயத்தில் உள்ள தவறை உங்களுக்கு சிறிது சிறிதாக எடுத்து சொல்லி உங்களை மோட்டிவேட் பண்ணுறாங்க என்றால் நீங்கள் புரிந்து கொள்ளலாம் உங்களுடைய கணவர் எந்த ஒரு விஷயத்திலும் உங்களை ஹர்ட் பண்ண விரும்பவில்லை என்று. ஏன்னா உங்களை மதித்தாதான் அடுத்தவங்க முன்னாடி உங்களை தாழ்வாக பேச அவங்க தயாராக மாட்டாங்க. அது இருந்தாலே அது அன்புடைய ஒரு பெரிய அடையாளமாகும். உங்கள் கணவருக்கு உங்கள் மீது அன்பு இருக்கு என்பதற்குள்ள ஒரு பெரிய அடையாளமாகும் அது. 7வது, மனைவியுடைய பெயின், அதாவது அவங்களுடைய வலிகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. பெண்களுக்கு ஒரு டெலிவரி முடியக்கூடிய நேரத்தில் மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி அதிக மாற்றம் வரும். அவங்களுடைய வலி என்பது யாரும் அனுபவிக்காத ஒரு வலியாக இருக்கும். பீரியட்ஸுடைய பெயின், ஃபீடிங் முடிந்துள்ள ஒரு பெயின், பாடி ஃபுல் டைம் பெயினாக இருக்கும். இரவு நேரம் குழந்தை தூங்காது, அந்த ஒரு முழிச்சே இருந்து
காலையில் ஆகும்போது எல்லாமாக சேர்ந்து அதிக வலியாக இருக்கும். அப்போ நமக்கு ஒரு வலி வரும்போது கணவரிடம் சென்று எனக்கு கால் வலிக்குது, கை வலிக்குது, இடுப்பு வலிக்குது அப்படின்னு நமது வேதனை நம்ம சொல்லும்போது அந்த வலிகளை புரிந்து கொள்ளாமல் உனக்கு மட்டும்தான் வலியா அப்படின்னு பேசாமல், நம்மை புரிந்து கொள்ளாமல், இழிவாக பேசாமல், அந்த ஒரு விதத்தில் மனைவியை பார்க்காமல் அவங்களை என்கரேஜ் செய்து பாசிட்டிவாக பேசி பரவாயில்ல நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அவங்களுடைய வலிகளையும் அக்செப்ட் செய்து புரிந்து கொண்டு வேலை செய்ய முடியாத நிலையில் அவங்களை வற்புறுத்தாமல் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மனம் இருந்தால் நமக்கு புரிந்து கொள்ளலாம் அது உண்மையான அன்பு இருக்கிறது என்று. உங்களிடத்தில் அவங்களுக்கு உண்மையான ஒரு அன்பு, நீங்கள் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். இந்த ஒரு பாயிண்ட்டை கேட்கும்போது ஒவ்வொரு மனைவிக்கும் இந்த ஒரு அடையாளம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய முகத்தில் ஒரு சிரிப்பு வரும். இனி 8வது பாயிண்ட், ரெஸ்பெக்ட் ஹர் ஃபேமிலி அண்ட் ஹெல்ப் தம். இப்போ கணவருடைய குடும்பம் எவ்வளவு முக்கியமோ அதே போலவே மனைவியின் குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அதே முக்கியத்துவம் கொடுத்து, மதிப்பு கொடுத்து பார்ப்பது. அதாவது தங்கத்தட்டில் வைத்து தாங்கி தாங்கி வளர்த்திய மகளாக இருக்கும் உங்கள் மனைவி. அந்த மகளை தான் உங்களுக்கு கல்யாணம் செய்து தந்திருப்பாங்க. உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையுமே அவங்க வீட்டில் உள்ளவங்கள போல பார்ப்பதற்கு உங்கள் மனைவி கல்யாணம் ஆன நாள் முதலே பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருப்பாங்க. உங்கள் உம்மாவை அவங்க தாய் போல பார்ப்பதற்கு, உங்கள் சகோதரியை வரும்போது அவர்களை கவனிப்பதற்கு, உங்கள் சகோதரியின் பிள்ளைகளை செல்லமாக பார்ப்பதற்கு கவனிப்பது. இது எல்லாமே யாருக்கு வேண்டி? உங்களுக்கு வேண்டிதான், உங்களுடைய சந்தோஷத்திற்கு வேண்டி, உங்களது திருப்திக்காக அவர்களுடைய அந்த நேரத்தையும் ஆரோக்கியத்தையும் எல்லாமே செலவு செய்கிறாங்க. அவர்களுக்கு தேவையில்லாத ஒன்று உங்களுடைய வீட்டினரை கவனிக்க வேண்டும் என்பது. அவர்களுடைய நேரத்தை உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் சகோதரிக்கும் சகோதரர்களுக்கும் அவங்க செலவு செய்யும் போது அப்போ அந்த ஒரு இடத்தில் அவர்களுக்கு சமமாக இல்லை, கொஞ்சமாவது நீங்களும் அதே போல மதிப்பும் கன்சிடரேஷனும் உங்கள் மனைவியின் வீட்டிற்கும் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். பல கணவருக்கும் என்ன பிரச்சனை என்றால், மனைவியின் வீட்டில் ஒரு நாள் போய் தங்குவது என்பது கணவருடைய கழுத்தை அறுப்பதற்கு சமம் போல ஃபீல் பண்ணுறாங்க. மனைவி என்னுடைய வீட்டிற்கு போகட்டுமா அப்படின்னு கேட்கும்போது அதற்கு பெர்மிஷன் கொடுப்பது ஒரு நாளாக இருக்கும். அந்த இடத்தில் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், மனைவி தன்னுடைய ஆயுட்காலம் முழுவதும் செலவு செய்வது உங்களது வீட்டில். ஆனால் அவங்களுடைய வீட்டிற்கு செல்ல பெர்மிஷனும் கொடுக்க மாட்டீங்க. சில வீடுகளில் கணவருடைய பெர்மிஷன் மட்டுமில்லை, கணவனின் தாயுடைய சம்மதம் வேண்டும், கணவருடைய சகோதரியின் சம்மதம் வேண்டும், எல்லாருடைய முகத்தில் ஒரு சுழிவை பார்க்க வேண்டும் தன்னுடைய வீட்டிற்கு செல்வதற்கு. அப்போது இப்படி பயந்து வாழக்கூடியவங்க இன்றைய காலத்திலும் நிறைய வீடுகள் இருக்காங்க. அப்போது இதையெல்லாம் மாற்றி வைத்து மனைவியின் ஃபேமிலிக்கு மதிப்பு கொடுத்து, மனைவியின் உணர்வுகளை புரிந்து கொண்டு, மனைவியின் குடும்பத்திற்கு ஏதாவது தேவைன்னா அதை தானே பார்த்து செய்வதற்கும், ஒரு ஆபத்து ஒரு தேவை என்று வரும்போது முதல் நபராக நின்று உதவி செய்வதற்கும் நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள். அப்போது இந்த விஷயங்கள் எல்லாம் உங்கள் கணவர் செய்கிறாங்க என்றால் அவங்க உங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு தருகிறாங்க என்று அர்த்தம். ஹீ இஸ் எ ஜென்யூன் பர்சன் அண்ட் ஹீ லவ்ஸ் யூ மோர். அப்படி தான் அது ஒரு அன்புடைய அடையாளமாகும். இனி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், உங்கள் மனைவிக்கு ஏதாவது ஒரு குறிக்கோள் இருந்தால், ஏதாவது ஒரு லட்சியம் இருந்தால், ஒரு கோல் கனவு இருந்தால் அந்த லட்சியத்தை அடைய கண்டிப்பாக சப்போர்ட் செய்ய வேண்டும். மேபி அந்த லட்சியத்தில் 1-2 தடவை அல்லது அதற்கு மேலாக விழுந்து விட்டால் கூட பரவாயில்லை, உனக்கு அந்த லட்சியத்தை அடைய வேண்டும், நீ கண்டிப்பாக அடைய வேண்டும், அதற்கு நான் உன் கூட இருக்கிறேன். என்னுடைய ஃப்ரெண்டு ஷானிதான்னு பேர். அவள் 2 வீலரில் ட்ரைவ் பண்ணும்போது வண்டியில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு அவளுடைய கணவர் அவளிடம் சொன்னது, கண்டிப்பாக இந்த ஷோரூமில் போய் நீயே வண்டியை சரி செய்ய வேண்டும், அதன் பின்பு மறுபடியும் நீ ட்ரைவ் பண்ண வேண்டும். அதாவது உனக்கு ஒன்றுமே ஆகலையே, வண்டிக்கு தானே ஆச்சு, வண்டிக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக மறுபடியும் நீ அதை எடுத்து ட்ரைவ் செய்ய வேண்டும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணாங்க. பாசிட்டிவ் மைண்டோட பேசினாங்க. அவங்க அந்த இடத்துல உனக்கு வண்டி ஓட்ட தெரியாதா, எவ்வளவு ரூபாய் இப்போ வேஸ்ட் ஆச்சு, எவ்வளோ ரூபாய் செலவு ஆயிட்டு, எதுக்கு நீ வண்டி ஓட்டுற அப்படின்னு சொல்லி அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணலை, என்கரேஜ் செய்தாங்க. அதாவது பல நேரங்களில் பல சூழ்நிலைகளில் சந்தர்ப்பத்தில் நமக்கு தோல்வி என்பது வரும். அது எனக்கு என்னுடைய லைஃப்லேயும் அனுபவம் உண்டு. அந்த நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு என்னுடைய ஹஸ்பண்டோட சப்போர்ட் நல்ல விதத்தில் கிடச்சிது. அவங்களுடைய ஒரு கேர், அவங்களுடைய ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் எனக்கு கிடச்சிது. அந்த நேரத்தில் அவர்களுடைய அன்பையும் எனக்கு புரிய முடிந்தது. நமக்கு அது புரிய முடியும். சில வீடுகளில் ஏதாவது ஒரு ஃபுட் எடுக்கும்போது அது கீழே கொஞ்சம் கொட்டிடுச்சுன்னா சத்தம் போடக்கூடிய கணவர் உண்டு, சத்தம் போட்டு சண்டை போடக்கூடிய கணவர் உண்டு. அதாவது உனக்கு ஒழுங்காக கொண்டு வர தெரியாத, அறிவு இருக்கா, நீ என்ன படித்திருக்கிறாய் அப்படின்னு அந்த இடத்தில் சின்ன விஷயத்துக்கு சத்தம் போடக்கூடியவர்கள் உண்டு. அதே நேரத்தில் உங்களுடைய ஒரு சைட்லேருந்து ஏதாவது ஒன்று உடைந்திருந்தாலும் அல்லது ஏதாவது ஒன்று தவறு நடந்து விட்டால் கூட அந்த நேரத்தில் பரவாயில்ல அப்படின்னு உங்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கணவர் இருந்தால், இப்போ அது ஒரு வண்டி நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்க,
அதில் நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டீங்க, இல்லை ஒரு இன்ஸ்டியூஷன் ஓப்பன் பண்ணதில் அதில் ஏதாவது மணி லாஸ் ஆகிடுச்சு, அல்லது ஏதாவது ஒரு வேலை அது கிடைக்காமல் போயிட்டு எவ்வளோ முயற்சி செய்தோம், அந்த ஒரு இடத்துலையும் சரி, அது 2 3 அல்லது 5 எத்தனை தடவை ஆனாலும் நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை நம்புகிறேன், நான் உனக்கு எப்பொழுதும் சப்போர்ட்டாக இருப்பேன் எந்த சூழ்நிலையிலேன்னு அப்படின்னு உங்களை அவங்க அவங்களுடைய மார்போடு சேர்த்து அணைக்கிறாங்க என்றால் கண்டிப்பாக ஹீ இஸ் a genuine person and he loves you more. இனி கடைசி விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மனைவியை பொறுத்தவரை அவங்களுடைய உடம்புக்கு எந்த ஒரு பெண்ணும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துருப்பாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் குண்டாக இருந்தால் ஸ்லிம் ஆகணும், கொஞ்சம் முடி கொட்டினா ஐயோ என் முடி கொட்டிடுச்சே, கொஞ்சம் ஒரு பரு வந்துச்சுன்னா ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க 1 2 குழந்தைகளை பெற்றெடுக்கும் போது அவங்களுடைய அந்த அழகு என்பது ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் குறைய தொடங்கலாம். அது வரைக்கும் நல்லா கர்வாக இருக்கணும், ஸ்லிம்மாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க அவங்களே அறியாமல் ஒரு 2 குழந்தைகளை அல்லது ஒரு குழந்தையை பெற்றெடுத்தவங்களுக்கு கூட பிரெஸ்ட் சாக ஆக ஆரம்பிக்கும், வயர் அதிகமாகும், வயரில் வந்து ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வரும், டிஸ்கலரேஷன் சிலருக்கு வரும், ப்ரைவேட் பார்ட்ஸ் வந்து பிளாக் ஆக ஆரம்பிக்கலாம், இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் வரும். அப்போ மனைவியை பொறுத்தவரை அந்த இடத்துல பல விஷயங்களை யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க இனி என் கணவருக்கு என்ன பிடிக்காதோ, என் கணவருக்கு என்னிடத்தில் இருக்க அன்பு குறைந்து விடுமோ, ஐயோ இனி என்னை விட்டுட்டு வேற யாரையாவது பார்த்துருவாங்களோ அப்படிங்கிற நிறைய இன்செக்யூரிட்டிஸ், தாழ்வான மனப்பான்மை அந்த இடத்துல வரும். அந்த நேரத்தில் ஒவ்வொரு கணவரும் நீ தான் ஐஸ்வர்யா ராய் அல்ல நீ தான் அழகி அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆனால் என்ன ஆனாலும் எனக்கு நீ போதும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு திருப்தி உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். அப்படி தரக்கூடிய ஒரு நபராக உங்களுடைய கணவர் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் உண்மையாக நான் சொல்கிறேன், அவங்க உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய கிஃப்ட். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வழங்கிய ஒரு பெரிய கிஃப்ட் ஆகும் உங்களுடைய கணவர். அப்போ அதை புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை அழகான முறையில் வாழுங்கள் இன்ஷா அல்லாஹ். தீனிலும் சிறந்து விளங்கி நாளை சொர்க்கத்திலும் இறைவன் ஒன்றாக சேர்ந்து வாழ்வதற்கு ஒவ்வொரு கணவன் மனைவிக்கும் இறைவன் தௌஃபீக் புரிவானாக. ஆமீன். மறுபடியும் சந்திப்போம் வேறொரு வீடியோவில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.